إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இன்று நாம் ரமலானுடைய தலைப்புரையை ஆரம்பிப்பது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதீதுகள் விடயத்திலே இன்னொரு பகுதியிலே கண்ட புரை காணாத ஒரு பகுதிக்கு அந்த சாட்சியத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு ஹதீதை நாம் பரவலாக அறிந்திருக்கின்றோம். அதாவது சஹாபாக்கள் 29வது நாள் ரமலானை முடித்துவிட்டு 30வது நாள் தலைப்புரை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு புரை தென்படவில்லை. வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரயாண கூட்டம் பகலின் பிற்பகுதியிலே வந்து நேற்று நாங்கள் புரை கண்டு விட்டோம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறும் நாளை தொழுந்திடலுக்கு வருமாறும் ஏவினார்கள் என்ற இந்த ஹதீதை ஆதாரமாக வைத்துத்தான் ஒரு பகுதியிலே புரை கண்டவர்கள் புரை காணாத இன்னொரு பகுதிக்கு அதை சொல்லுகின்ற போது அவர்கள் பெருநாள் எடுக்கலாம், தலைப்புரை ஆரம்பிக்கலாம் என்பதற்கு இதனை ஆதாரங்களாக எடுக்கின்றோம். ஆனால் இந்த ஹதீதிலே சகோதரர் ஃபிஜே அவர்கள் அமரகும் அவர்களுக்கு ஏவினார்கள் என்றுதான் வருகின்றது. எனவே வந்த பிரயாண கூட்டத்துக்குத்தான் ஏவினார்கள் நோன்பை விடுமாறு. அவர்கள் நோன்போடு வந்திருக்கின்றார்கள், அது ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்குரிய சட்டம் அல்ல என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இது சம்பந்தமாக இந்த மொழிபெயர்ப்பு இந்த ஹதீதிலே அவ்வாறு இருக்கின்றதா என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டும். பகலுடைய கடைசி நேரத்தில் வாகனத்தில் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஹதீஸ்ல வருது, நாங்கெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பகல் அந்த சூரியன் மறைகிறதுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு வாகனத்தில் இருந்து வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நாங்க என்ன பெற பார்த்துட்டோம், நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்களே, நாங்க பெற பார்த்துட்டோம். பெறைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நோன்பு வேற வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க நமக்கு சொல்ல முடியல, ஆனா வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்களும் நோன்பு வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, ஊர் மக்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அன்னஹும் ரஅவுல் ஹிலால், நாங்க பெறைய பார்த்துட்டோம், ராத்திரி பார்த்தோம். ராத்திரி பெற பார்த்துட்டு எப்ப வர்றாங்க, மறுநாள் சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமா வர்றாங்க, பகல் கடைசியில. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, கொஞ்சம் தொலைவுல இருந்து வந்திருக்காங்கன்னு விளங்குது. கிட்டே இருந்தா ராத்திரி பார்த்த பிறைய சொல்றதுக்கு அடுத்த நாள் வந்து சேருவாங்க. ராத்திரி பார்த்த பிறைய சொல்றாங்க, ராத்திரிக்கே சொல்லிடலாம். ஒரு மணி நேரம் பயணமா இருந்தா அன்னைக்கு நைட் 8 மணிக்கே தகவல் கிடைச்சிடும். ஒரு 2 மணி நேரம் பயணமா இருந்தா நைட் 9 மணி 10 மணிக்கெல்லாம் கிடைச்சிடும். சரி, ராத்திரில எதுக்கு பிரயாணம் பண்ணுவானே, காலையில பண்ணி சொல்லிடுவோமேன்னு வந்திருந்தா கூட காலையில 8 மணிக்கு தெரிஞ்சு போயிடும். சுபஹ் தொழுதுட்டு கிளம்பி வந்திருந்தாங்கன்னு கிட்டத்துல இருந்தா, அவர்கள் வந்தது கிட்ட உள்ள ஊராக இருக்குமே, ஆனால் இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும்னு ஆர்வப்படக்கூடியவங்க முன்னாடியே தான் ஆர்வப்பட்டிருப்பாங்க. அப்ப இவங்க பகலுடைய கடைசியில வந்ததுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ரொம்ப தொலைவில் இருந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கு, அவங்க சேர்வதற்கு இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறது. அப்ப அந்த கடைசி நேரத்தில் வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெற பாத்தீங்களா, சரி பெற பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாம் நோன்பு விட்டுருங்க. இதுல என்ன வருது ஹதீஸ்லன்னா, மக்களுக்கு நோன்பு விட கட்டளையிட்டார்கள் வரல, யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்க. அமரகும் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள் அவங்களுடைய ஊருக்கு போகும்படி. பெற பார்த்துட்டீங்கல்ல, ஓடு, ஊருக்கு ஓடு, நோன்பை விட்டுட்டு ஊருக்கு ஓடு, அங்க போய் உங்களுடைய முஸல்லாவுல திடல்ல போய் பெருநாத்து போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் கிடைத்தும் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. யாருக்கு போடல, உள்ளூர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே மதீனாவுல, நீங்க எல்லாம் நோன்பு விட்டுருங்க, மக்கள் எல்லாம் நோன்பு விட்டுருங்க என்று கட்டளை போடல. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, பரவலாக நாம்
கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸி, அதாவது பகலின் இறுதியிலே பிரயாண கூட்டம் ஒன்று நபிகளாரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் நேற்று பிறையை கண்டோம் என்று நபிகளாரிடம் சான்று பகர்ந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்கிற இந்த செய்தியிலே நாம் இந்த ஹதீஸை எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ் 3 விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை 3 விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதனை இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அபூ உமைர் என்கிறவர் சொல்கின்றார், தனது அன்சாரிகளைச் சேர்ந்த தனது சாச்சாவிடம் இருந்து அந்த செய்தியை சொல்கிறார். அந்த அபூ உமையரிடம் இருந்து அபூ பிஷ்ர் என்கிறவர் கேட்டிருக்கிறார். இந்த அபூ பிஷ்ர் என்கிறவரிடம் இருந்து 2 பேர் கேட்குறாங்க. இந்த 2 பேரும் ஒருவர் ஹுசைன், இன்னொருவர் ஷுபா. ஷுபா என்கிறவர் இந்த செய்தியை 2 விதமாக சொல்கிறார். ஹுசைம் இந்த செய்தியை சொல்கிற போது அதாவது 2 வார்த்தை போடுகின்றார். அதில் ஒரு வார்த்தை ஷுபாவுடைய வார்த்தைக்கு நேர்பாடானது. மொத்தம் 3 விதம் என்று நான் சொன்னேன். 3 என்றால் ஒரு விஷயம்தான். அதாவது அந்த அந்த வார்த்தை பிரயோகங்களை நாம் 3ஆக பிரிக்கலாம். அதில் ஒன்று என்னவென்றால், எங்களுக்கு அந்த ஷவ்வாலுடைய அந்த பிறை தென்படாதிருந்த போது நாங்கள் நோம்பாளியானோம். நாங்கள் நோம்பாளியாக காலை பொழுது அடைந்தோம். பகலின் இறுதியில் நோன்பு பிடிச்சிக்கிற அந்த பகலின் இறுதியில் பிற்பகுதியில் பிரயாண கூட்டம் வந்தார்கள். அவர்கள் தாம் நேற்று மாலை பிறையை கண்டதாக நபியாரிடம் சான்று பகர்ந்தார்கள். சாட்சி சொன்னார்கள் என்று தெளிவாக வருகிறது. நாங்கள் நேற்று பிறையை கண்டு விட்டோம் என்று நபியாரிடம் சாக்கி சொன்னார்கள். அப்போ நபியாளார் என்ன செய்கிறாங்க, சாக்கியத்தை ஏற்று சரியானே அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். மறுநாள் தொழுந்திடலுக்கு வருமாறு சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. நீங்கள் சொன்னதை போல இங்கே அவர்களுக்கு என்றது சகோதரர் பிஜே என்ன சொல்லாரு, வந்த பிரயாண கூட்டத்துக்குத்தான் ஏவினதாக அவர் சொன்னார். காரணம் ஒன்று சொல்லாரு, மக்களுக்கு ஏவினதாக அப்படி எந்த ரிவாயத்திலேயும் வரவில்லை எங்கலாம். அவருடைய வீடியோ கிளிப்பை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதாவது மக்களுக்கு ஏவினார்கள் என்று வந்திருந்தால், அவருடைய வாதம் மக்களுக்கு ஏவினால் வந்திருந்தால் மதீனாவிலே இருந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் நெஞ்சிருப்பார்கள். கட்டளை மக்களுக்கு ஏவினார்கள், எனவே நோன்பை எல்லோரும் விட்டார்கள். எனவே பிரயாண கூட்டத்தின் செய்தியை தாம் வேற்றாரின் செய்தியையும் தாம் எடுக்கலாம் என்ற கருத்து கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதை எந்த அடிப்படையில் முன்வைக்கிறார் என்றால், இன்னொரு ஹதீஸை அவர் அதற்கு சான்றாக கொள்வார். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் வரும். அது எப்படி வரும் கேட்டா, ரசூல் நாங்கள் சுபுஹ் நேரத்தை அடைந்தோம். அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு பாருங்க. நாங்கள் நோன்பு வைத்தவர்களாக அஸ்பஹனா ஹிலால ரமலான், நாங்கள் நோன்பு வைத்தவர்களாக நின்றோம், காலை நேரத்தை சுபுகை அடைந்தோம். உடனே கிராமப்புறத்தை சேர்ந்த அராபுகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். நாங்க ராத்திரி போல பார்த்தோம்னு சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். இங்க என்ன கட்டளையிடுறாங்க, அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டு உடனே நோன்பை விட்டுருங்க. தகவல் காலையில வருது. இன்னொரு ஹதீஸ் வருது, ரிபியா இப்னு ஹராஸ் என்கிற தாபியினுட வார ஹதீஸி, 2 கிராமப்புறத்தவர்கள் ரமலானுடைய இறுதியிலே ஷவ்வாலுக்குரிய அந்த தலைப்புரை தென்படாத வேளையில் 2 கிராமப்புறத்தவர்கள், அதாவது மதீனாவினுடைய ஓரப்புறத்திலிருந்து வரக்கூடிய 2 பேர் சொன்னார்கள், நாங்கள் என்ன செய்தோம், பிறையை இரவு கண்டோம் என்று சொன்னார்கள். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று தெளிவாக வருகிறது. அப்ப இவ்விடத்தை சகோதரர் பிஜே சொல்லும் போது இங்க மக்களுக்கு என்று தெளிவாக வருகிறது. அதனால அனைத்து மக்களுக்கும் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று மொழிபெயர்க்கார். அனைத்து மக்களுக்கும் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்றால் மக்கள் என்ற வார்த்தை வந்திருக்கு. பிரயாண கூட்டத்தின் ஹதீஸில் மக்கள் என்ற வார்த்தை
விரலை என்று சகோதரர் பிஜே தெளிவாக அவருடைய கட்டிங்கில் சொல்லார். இவர் கூறுகின்ற இது உண்மை அல்ல, உண்மைக்கு மிகவும் புறம்பான செய்தி. அது ஏன் தெரியுமா? ஒரு அறிவிப்பு தான் அப்படி வருகிறது. சரியானே? இந்த நான் சொன்னேன் அந்த செய்தியை அபூபிஸ்ரங்கிறவர் தான் சொல்லுகிறாரு. அவரிடம் இருந்து கேட்டவர் 2 பேர் என்று சொன்னேன். அதில் ஒருவர் ஹுஷைம், இன்னொருத்தர் ஷூபா. ஷூபாவோட ஒரு அறிவிப்பு தான் அப்படி. சரியானே? ஹுஷைம் என்கிறவர் அறிவிக்கிற போது நீங்கள் அந்த ஹதீஸை முசன்னப் இப்னு அபி ஷைபாவில் பார்க்கலாம், முசன்னப் அப்துல் ரஸாக்லையும் பார்க்கலாம், கிரந்தங்கள். இமாம் தபரிக்குரிய தஹதீபுல் ஆசார் என்ற கிரந்தத்திலையும் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லாண்டால், அமரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ, நபிகளார் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று திட்ட தெளிவாக வருகிறது. அந்த ஹதீஸை அவர் ஷாதி என்று ஒரு சிலர் சொல்றாங்க. எதை இந்த மக்களுக்கு என்று அப்படி யாரும் சொன்னால் அவர்கள் ஹதீஸ் கலை அறவே தெரியாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இங்கே அபூபிஸ்ரிடமிருந்து கேட்ட 2 பேர், ஒன்று ஹுஷைம் என்று சொன்னேன், மற்ற ஷூபா என்று சொன்னேன். இந்த ஹுஷைம் என்கிறவர் மக்களுக்கு ஏவினார் என்ற வார்த்தையை சொல்கிற இவர் எப்படியானவர் என்றால், இமாம் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி என்கிற ஹதீஸ் கலை மேதாவி, அறிவிப்பாளர்களை தரம் பிரித்து அந்த காலத்தில் இந்த புகாரி இமாமுடைய உஸ்தாத் அவரே சொல்றாரு, ஹுஷைமுக்கும் ஷூபாவிற்கும் இடையில் ஒரு விடயத்தில் முரண்பாடு வந்தால் யாரை ஏற்றுக்கொள்வது என்று கேட்கப்பட்ட போது ஹுஷைம் தான் அவரிடத்தில் மிக ஏற்றமானவர் என்று தெளிவாக சொல்லியுள்ளார்கள். அந்த அளவுக்கு. அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், சுஃபியானு சௌரி என்கிற ஹதீஸ் கலை அறிஞர், மிக பெரும் உச்சகட்டத்தில் உள்ள அறிஞர், அவரை விடவும் ஹுஷைம் மனன சக்தியில் வலுப்பெற்றவர் என்று சொன்னார். இதற்கெல்லாம் அப்பால் அபூபிஸ்ர் என்று இந்த குறிக்கப்பட்ட ஹதீஸில் வார அறிவிப்பாளருக்கு தானே, இவருடைய மாணவர்களில் மிகவும் நம்பகமான அபூபிஸ்ருடைய செய்திகளை நல்ல முறையில் சென்றவர்களிலே ஆக முந்தியவர் யார் என்றால் ஹுஷைம் தான். ஹுஷைம் எல்லோரையும் விட முன்னிலையில் இருக்கிறார் என்று கூட தெளிவாக வந்திருக்கிறது. எனவே சாதன் ஒருவர் செல்ல இருந்தால் ஷூபாவைத்தான் தட்ட வேண்டும். ஆனால் இமாம் ஷூபா அவரும் பெரிய ஹதீஸ் கலை அறிஞர். இங்கே ஒரு முரண்பாடு இல்லை, அது ஒரு முரண்பாடு இல்லை. அதாவது ஹுஷைம் அமர மக்களுக்கு நபிகளார் கட்டளையிட்டான்னு தெளிவாக சொல்லியுள்ளார். இப்படி தெளிவாக சொல்லியிருக்கிற போது சகோதரர் பிஜே அப்படி ஹதீஸிலே வரவில்லை என்றால் இது கிரந்தமில்லை, அதனால் நாம் காணவில்லை என்று சொன்னால் நியாயம். இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கம்ப்யூட்டர்லே சாஃப்ட்வேர்லே போட்டு ஹதீஸ்களை தேடுற மாதிரி தேடக்கூடியவர்கள். ஒரு ஹதீஸினுடைய வார்த்தையை கொடுத்து தேடினால் அந்த ஹதீஸ் என்னென்ன கிரந்தங்களில் தான் பெறுதுங்கிற தரவாளவும் பெறுகிறது. அப்படி இருக்கிற போது தெளிவாக இதை கண்டிருக்கிற போது இது அப்படி வரவில்லை என்று ஒட்டுமொத்தமாக சொன்னால் இது என்ன என்று கூறுவது? ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள்? நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹதீஸ் தெளிவாக ஒரு விடயம் ஒன்று. அடுத்தது, இந்த ஹுஷைம் இங்கே அவரும் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிற போது இவ்வாறும் அறிவித்திருக்கிறார். அமரஹும் என்ற வார்த்தையை அவரும் போட்டிருக்கிறார். அதாவது அவர்களுக்கு ஏவினார்கள். அவர்கள் என்றால் யார் என்கிறதை அவருடைய அறிவிப்பேன்னு செய்து மற்ற அறிவிப்பிலே ஒரு நேரம் அவர்களுக்கு என்று அறிவித்தார், மற்ற நேரம் மக்களுக்கு என்று. அந்த மக்கள் தான் அவர்கள் என்றால் யார் என்ற கேள்வி வருந்தானே. எனவே அதனால் மக்களுக்கு அறிவித்தார்கள் என்ற அந்த தெளிவான அறிவிப்பை அவர் தெளிவாகவே சொல்கிறார். இது ஒரு புறம். இதே நேரம் தபுரானியிலே இன்னும் பல கிரந்தங்களிலே மிக ஆதாரமான அறிவிப்பிலே நான் சொன்னேன் 3வது விதம் வருகிறது என்று சொன்னேன். அது யார் சொல்றாருன்னா ஷூபாவே சொல்கிறார். அவர் பாருங்கள், அவர் எப்படி அறிவிக்கிறார். நபிகளாருடைய சஹாபாக்கள் சரியானே, அதாவது நபிகளாருடைய சஹாபாக்கள் அன்சாரிகள் சரியானே சொன்ன செய்தி அவர் சொன்னார். பகலின் அதாவது ஷூபா அறிவிக்கக்கூடிய செய்தி வருகிறது. சுனனுல் குப்ரா, சுனனு சூரா, இமாம் பைஹக்கிக்குரிய சுனனு சூரா, சுனனு சகீர் என்ற
அந்த கிதாபிலே பார்க்கலாம். எப்படி வருது என்றால் ஷூபா அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து. இதுக்கேற்ப பல கிரந்தத்தில் வருகிற இந்த செய்தி. நபிகளாருடைய சஹாபாக்கள் ரமலானிலே நோம்பாளியாக இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் நோம்பாளியா இருக்கிறார்கள். படற்கையா வருகிறது, சரிதானே? அப்போது ஒரு பிரயாண கூட்டம் வந்து நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சாட்சி வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஞ்சிய நாளை நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யாருக்கு கட்டளையிடணும்? இப்ப படற்கையாவே சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய சஹாபாக்கள் மதீனாவிலே நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், சரியானே? மதீனாண்ட வார்த்தை ஹதீஸ்ல வரவில்லை, அதில் விளக்கத்துக்காக சொல்றேன். சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பிரயாண கூட்டம் வந்து நபிகளாரிடம் சான்று பாய்ந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இது தெளிவாத்தான வருது. படற்கையாகவே சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக்கு இருந்தாங்க. பிரயாண கூட்டம் வந்து சொன்ன போது நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே நோன்பை விடுமாறு கட்டளையிட வேண்டும். யாருக்கு? நோன்பு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ரெண்டு சாரார் இருக்கிறார்கள். ஒன்று நோன்பு பிடித்து கொண்டு இருப்பவர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்ட அந்த மதீனத்து மக்கள் சஹாபாக்கள், சரியானே? படற்கையாகவும் சொல்லாங்க. அவர்களை தங்களை பற்றி சொல்லும் போது தன்னிலையிலேயும் சொல்லார்கள், சரியானே? இன்னொரு சாரார் பிரயாணத்திலிருந்து வருகிறார், லாங் ட்ரிப்பிலிருந்து வருகிறார்கள். ஏன்னா நேற்று பிறையை கண்டு இன்று மாலை தான் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சுமார் 18 ஹவருக்கு மேலே அவங்க இணைஞ்சிக்காங்க, பிறையை கண்டது நடந்துக்காங்க, லாங் ட்ரிப்பில் வர்றார்கள், சரியானே? சோதர பிஜி என்ன சொல்லார்? அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லார். அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்கன்னு ஹதீஸ்ல இல்லாத ஒரு வார்த்தை, அது எங்கேயும் இல்லை. அவங்க ஒரு பிரயாண கூட்டம் என்ற செய்தி மட்டும்தான் வருது. இவ்வாறு தெளிவா வந்திருக்கிற போது இவர் வழங்கி கொண்ட தமது பிறையைத்தான் தாம் எடுக்க வேண்டும், வேற்றூரின் செய்தியை எடுக்கக்கூடாது என்ற கொள்கையை கொண்டதால், சரியான இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது என்ற ஒரு கேள்வி வந்தால், அதான பிரயாண கூட்டத்தார நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்றால் அப்ப நோன்பு பிடிச்சிருக்கணும் என்று ஒரு கேள்வி கேட்பாங்கனே. அதாங்க அவங்க பிடிச்சிக்கு வந்தாங்கனே என்று சொல்ல, அது அவருடைய யூகம். அவராக தவறான முறையில் ஹதீஸுக்கு மொழிபெயர்த்ததால வந்த அவருடைய ஒரு விளக்கம். அது அவருடைய விளக்கத்தை ஹதீஸில் வந்த மாதிரி அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்திருந்தாங்க பிரயாண கூட்டத்தார் என்று சொல்றது, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸில் நாம் என்ன செய்யறது? இது நுழைவிக்கிறது. ஹதீஸில் வராத வார்த்தை. அவர்களே வந்து இப்ப அந்த 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 நிகழ்வை பாருங்க, வாராங்க, நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அது அவர்கள் நபிகளாரிடம் வந்து சான்று பாடுறாங்க, நாங்கள் பிறையை கண்டோம் என்று. அப்ப பிறையை கண்டோம் என்று சான்று பகந்தென்றாலே அவங்க முதலாவது பிரயாணிகள், சரியான சட்டம் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு பிறையை கண்டா நோன்பு பிடிக்க தெரியும், பிறையை கண்டா நோன்பு விட தெரியாது, அல்லது பிறையை கண்டு நோன்பு பிடிக்க தெரியாதுங்கிற செய்தி தெரியாதுங்கிறதெல்லாம் அது ஒரு சும்மா நாங்களா கெஸ் பண்ற கதை. ரசூலுல்லாஹ் பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், ரெண்டையும் சேர்த்தான் சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து சொன்னாங்க, ஒன்றை சொல்லி ஒன்றை சொல்லாம இல்லை. ஆனா இவர் என்ன சொல்லாருண்டா, அதாவது அவங்க பிறையை கண்டும் நோன்பை பிடிச்சிக்கு பிரயாண கூட்டத்தாரா வந்து நபிகளாரிடம் வந்து ஏதோ மசாயில் கேட்க வந்த மாதிரி அவர் சொல்லார். ஒரு என்ன கேட்ட மாதிரி, நாங்கள் இப்படி தான் பிறையை கண்டுட்டோம், நாங்கள் நோன்பு நாம் வந்திருக்கோம், இப்போ இதுக்கு தீர்வு என்ன என்று கேட்டதுக்கு நீங்கள் நோன்பை விடுங்கோ, நோன்பை விடாம நோன்பை விட்டு போட்டு நீங்கள் உங்களோட ஊருக்கு போய் நீங்கள் உங்களோட ஊருக்கு போய் பிறநாளுக்கு கொண்டாடுங்கோ என்று சொன்னாப்பல சொல்லார். அவங்களே நேற்று பிறையக்கான 18 மணி அதுபுறம் வந்திக்காங்க, காலையில் உடனடியாக போக சொன்னாங்களா, அப்படியே ஊருக்கு போய் சேர்ந்துருக்கணுமா. இதெல்லாம் பொக்கெட்டால ஹதீஸில் இல்லாத வார்த்தைகளை போட்டு தான் கொண்ட கருத்துக்காக அதை என்னது நியாயப்படுத்துறதுக்காக இல்லாதெல்லாம் போட்டு முதல்ல அவங்க பிரயாண வெளியில் வந்தவர்கள், சரியானே? அது மதீனத்து மக்களாகவும் இருக்கலாம், சரியானே? பிரயாணம் போய் வந்தவங்களா இருக்கலாம், சரியானே? பல வேற்றூராக இருக்கலாம். அவங்களுக்கு நோன்பு கடமையாங்க, அவங்களுக்கு கடமையே இல்லை. அவங்க பிரயாணத்து வந்து மொத்தது இதுல தெளிவா வந்துட்டு நம்ம இவ்வளவுக்கெல்லாம் போக தேவையில்லை. அவருடைய வாதப்படி நான் சொல்லண்டா, அவருடைய வாதம் இந்த 2 கிராமப்புறத்தவர்கள் பிறகண்ட செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்ன போது மக்களுக்கு நோன்பு விடுமாறு ஏவினாங்கன்னு அவர் சொன்னார். எனவே அதுல மக்கள் வந்ததால அது டோட்டல் என்ன எல்லா மக்களுக்கும் தான் நோன்பு விடுமாறு கட்டளையிட்டது, அது மக்கள் வந்ததால ஏற்றுக்கொள்ளாமன்னு சொன்னார். அதான இங்கேயும் சொல்லப்படுது, தெளிவாத்தானே வந்திருக்கு. மக்களுக்கு நோன்பை விடுமாறுன்றது நபிகளார் கட்டளையிட்டிக்காங்க போது விரல்ல எப்படி சொல்ல வந்ததண்டு
நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்த பிரயாண கூட்டம் நோன்பு பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பிஜே ஹசரத் அவங்க சொல்றாங்க. அது அவர் யூகமாக சொல்லியிருந்தாலும் நோன்பு பிடித்துக்கு வந்தார்கள் என்றால் பிறைய கண்டு தான் நோன்பு பிடிக்கணும் என்ற சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு பிறைய கண்ட உடனும் என்ற சட்டம் எப்படி தெரியாமல் இருக்கும்ங்கிற ஒரு கேள்வியும் இங்கே நீங்கள் சொல்லும்போது எழும்புது. சரி, அடுத்தது இந்த குறைபுடைய ஹதீஸ், மௌகூஃபான ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஹதீஸில் ஷாமில் கண்ட புறைய மதீனாவில் ஏன் எடுக்க முடியாது என்ற கேள்விக்கு நாங்கள் இவ்வாறு தான் நபி அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்கிறாங்க. எனவே நபியோடு சம்பந்தப்பட்டு இந்த ஹதீஸ் மர்ஃபூஆன ஒரு அந்தஸ்துக்கு வருகுது என்று சொல்லப்படுதே. இந்த ஹதீஸை அவர் எடுக்க மறுத்திருக்கிறாரு. இதுவும் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு புறைய எடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குதே. இதை பற்றி என்ன சொல்லுங்க? இன்னும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். குறைப்புன்னு ஒரு ஆள், குறை, இவர் சஹாபி இல்ல, சஹாபிக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த தாபீன்களை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உம்முல் ஃபதுல்ங்கிறவங்க உம்முல் ஃபதுல்னா இப்னு அப்பாஸுடைய சகோதரி. உம்முல் ஃபதுல்ங்கிறவங்க கூப்பிட்டு, நீ போய் சிரியாவுக்கு போ, ஷாம் சிரியா இருக்குல்ல, சிரியாவுக்கு போ, அங்க முஆவியா இருக்கிறாரு, அவர்கிட்ட சில வேலைகள் இருக்குது, நீ போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி குறைப்புங்கிற தன்னுடைய பணியாளரா சொந்தக்காரரா ஒரு ஆளை உம்முல் ஃபதுல்ங்கிறவங்க சஹாபி என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பின உடனே அவர் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, திரும்பி மதீனாவுக்கு வர்றாரு. எப்ப வர்றாரு? இது ரமலான்ல நடக்குது. இது எப்ப நடக்குது? ரமலான் மாசம் நடக்குது. இவர் என்ன செய்யறார், ரமலானுடைய கடைசியில வர்றாருன்னு வருது. ரமலானுடைய கடைசிங்கிறது கடைசி நாளா இருக்கலாம், அல்லது 25ல இருந்து உள்ளதெல்லாம் கடைசி தானே. ரமலானுடைய இறுதி கட்டத்தில் வருகிறார்னு வருது. இறுதி கட்டம் என்பது 25, 26, 27 இருக்கலாம், அல்ல கடைசி 29 நாளா கூட இருக்கலாம். ஆக கடைசி கட்டத்தில் அவர் வர்றாரு. எங்க வர்றாரு? மதீனாவுக்கு வர்றாரு. இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபியை சந்திச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப குறைபட்ட இப்னு அப்பாஸ் விசாரிக்கிறாங்க, என்னப்பா சரி, போன காரியம்லாம் முடிஞ்சா, நல்லபடியா முடிச்சிட்டு வந்துட்டியா, எல்லாத்தையும் கேட்டுவிட்டு பிற விஷயம் ரமலான் பிறையை பத்தி கேட்கிறாரு. நீங்க பிற விஷயம் இருக்க ரமலான் பிறை நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப குறைப்பு சொல்றாரு, நாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஒரு கிழமை தேதி, ஒரு கிழமை சொல்லி வெள்ளிக்கிழமை பார்த்தோங்கிறார். அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ பாத்தியா? ஏன்னா இங்க வெள்ளிக்கிழமை பார்க்கல, இவர் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னு சொல்றாருல, எங்க சிரியாவுல வெள்ளிக்கிழமை பார்த்திருக்காரு அவரு. மதீனாவுல உள்ள மக்கள்லாம் சனிக்கிழமை தான் பார்த்திருக்காங்க, வெள்ளிக்கிழமை பார்க்கல. மதீனாவுல வானத்தை பார்க்கறாங்க, பெற தெரியல, சனிக்கிழமை தான் நோன்போடு முடிவு பண்ணி அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, சிரியாவுல பெற பார்த்ததுனால வெள்ளிக்கிழமை நோன்புங்கிற கணக்குல இவர் வந்திருக்கிறாரு. இவருக்கு 29 இவங்களுக்கு 28 இருக்கும், இவருக்கு 30 இருந்தா அவங்களுக்கு 29 இருக்கும். இந்த கணக்குல உரையாடல் நடக்குது. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, பெற பார்த்தோம், வெள்ளிக்கிழமையே பார்த்துட்டோம். அவர் கேட்கிறாரு, நீ பாத்தியா? ஆமா நானே பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கல, முஆவியா பார்த்தாரு, ஜனாதிபதி இருக்காரு, அவரும் பார்த்தாரு, மக்களும் பார்த்தாங்க, பெரிய கூட்டமே பார்த்தோம். அந்த வெள்ளிக்கிழமை பெற என்பது ஒரு ஆள் 2 ஆள் சாட்சியத்தை வச்சு நாங்க முடிவு பண்ணல, நான் பார்த்தேன், முஆவியா பார்த்தாரு, ஊரே பார்த்துச்சு அப்படின்னு சொல்றாரு. பார்த்த உடனே முஆவியா நோன்பு வச்சாரு, நானும் நோன்பு வச்சேன், மக்கள் நோன்பு வச்சுட்டோம். பார்த்ததையும் நாங்க எல்லாரும் பார்த்தோங்கிறாரு, நோன்பு வச்சது எல்லாரும் வச்சோங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படியா, நாங்க சனிக்கிழமை தான் பார்த்தோம். இவ்வளவு கேட்டுவிட்டு, இவ்வளவையும் கேட்டு நீ பாத்தியா, எல்லாரும் பார்த்தாங்களான்னு விவரத்தை கேட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, நாங்க பார்க்கலப்பா, நாங்க சனிக்கிழமை தான் பார்த்தோம், நாங்க வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணோம், எங்களுக்கு தென்படல, நாங்க சனிக்கிழமை தான் அந்த பிறைய பார்த்தோம் அப்படிங்கிறாரு. பார்க்காட்டாலும் அவங்க நோன்பு வச்சிருக்கலாம், 30 முடிஞ்சதுனால பார்த்தோங்கிறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் கணக்கு இங்க ஒண்ணான்னு சொல்லாதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ வெள்ளிக்கிழமை பார்த்தங்கிறீல, உனக்கு வேண்டாம் 29 இருந்துட்டு போகுது, எங்களுக்கு 28 தான், ஏன்னா நாங்க ஒரு நாள் பிந்தி தான் பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, அவளா தக்தபி பிருயத்தி முஆவியா, முஆவியா பார்த்தார, மக்கள் எல்லாம் பார்த்தாங்களே, அது உங்களுக்கு போதாதோ? அவர் கேட்கிறாரு. இந்த குறைவுங்கிற ஒரு இப்னு அப்பாஸ் கேட்கிறாரு, ஏப்ப நான் நீ பார்க்காட்டி என்ன, முஆவியா பார்த்திருக்காருல, நான் பார்த்திருக்கிறேன்ல, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தோம்ல, சிரியாவுல எல்லாரும் பார்த்தோம்ல, அது ஏன் உனக்கு போதாது அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? குறைவு.
இப்னு அப்பாஸ் விலைக்கு எதா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, தலையாட்டிட மாட்டாங்க. சஹாபி சொல்லிட்டாரு, அந்த காலத்துல கிடையாது. இவங்களுக்கு எது நியாயம் பட்டுச்சோ அதை கேட்கக்கூடிய காலம், கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லா அது பத்தாது, நீங்க பார்த்தது எங்களுக்கு பத்தாது, நீங்க பார்த்தா உங்களோட வச்சுக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு, அதெல்லாம் பாயிண்ட் இது வரைக்கும் சொன்னான்னு வைங்க, இது இப்னு அப்பாஸ் கருத்து எங்களுக்கு என்னன்றுவாங்க. அது நாமளும் அப்படித்தான் சொல்றோம், சஹாபாக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்கமாகாது. ஆனால் இது சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்கதான் ஹதீஸா இது ஆகுது, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்படி அங்க பார்த்து ஏத்துக்கிறாத ஓண்ட பார்த்தா ஏத்துக்க, இது இவர் சொந்த கருத்தா சொல்லி இருந்தால் நம்ம விட்டுறலாம். இது இப்னு அப்பாஸ் கருத்தியா எத்தனை சஹாபி சொல்லி இருப்பாங்கன்றலாம். இவர் இவ்வளவுக்கும் பிறகு என்ன பண்றாரு, தான் சொன்னது நான் சொன்னது இல்லைங்கிறாரு. எது இல்லைங்கிறாரு? நீங்க பார்த்தது சிரியாவுல பார்த்தது உங்களுக்கு போதாதாங்கும் போது போதாது, இது நான் சொல்லல, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார். அதாவது நான் முதல் பேசிய விட உங்களுக்கு வழங்கியிருக்கும் நினைக்கிறேன். தெளிவாகவே மக்களுக்கு ரசூலுல்லா நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று தெளிவாக பிரியாண கூட்டத்தை ஹதீஸில் வந்திருக்கு, சரிதானே? அதனால அவர் கூறுகின்றது அது மிகவும் உண்மைக்கு மிகவும் புறம்பான ஒரு செய்தி. அவர் அல்லா இடத்துல அதுக்கு அவர் அல்லா இடத்துல பயிற்சியெல்லாம் நமக்கு தெரியாது, அது உள்ள விடயம், சரியானே? சரி, அடுத்த விஷயம் இப்போ நீங்கள் கேட்குறேன்னு சொன்னால், அதாவது ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த அந்த குறைப அனுப்புகிறாங்க, குறைப அனுப்பின செய்தி, சிரியாவுக்கு அவர் போகிறாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளையில் பிறையை கண்டு என்ன செய்கிறாங்க, நோன்பை பிடிக்காங்க. அவர் திரும்பி மதீனாவுக்கு கடைசியில் வராரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து இதை பற்றி பேசிக்கிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் வந்து அவர்கிட்ட கேட்குற போது அவர் சொல்லார், அவர் வெள்ளிக்கிழமை அங்கே கண்டாங்க, முஆவியா கண்டாங்க, நோன்பு பிடிச்சாங்க மக்கள் எல்லாரும். அது மாதிரி இவர் சொல்லார், நாங்கள் சனிக்கிழமை தான் பிடிச்சேன்னு சொல்லார். இவர் மதீனாவில், அவர் முஆவியா சிரியாவில். இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன கேள்வி? அப்போ நீங்கள் முஆவியா அனுப்புகிற செய்தி எடுக்கக்கூடாதான்னு கேட்கார். அதாவது வெள்ளிக்கிழமையே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தானே என்று. இல்லை, எங்களுக்கு நபிகளார் இவ்வாறு தான் ஏவினார்கள் என்று ஒன்று சொல்லார், சரிதானே? அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் 30 பூர்த்தியாக்குவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 30 பூர்த்தியாக்கும் வரைக்கும் நோன்பு பிடிப்போம், அல்லது அடுத்த புரை தரும் வரைக்கும் நோன்பு பிடிப்போம். அப்போ தான் இவர் கேட்குறாரு, மாவியரை தான் கண்ட புறையை நீங்கள் ஏற்க மாட்டீங்களான்ட்டு. அப்போ சொல்கிறாரு, இவ்வாறு தான் நாங்கள் ஏவப்பட்டோம்னு சொல்கிறார். அதாவது இந்த இந்த தீர்ப்புக்கு முந்தி ஒன்றை சொல்லார் அவர், நாங்கள் பிறையை காணும் வரை என்ன செய்வோம், நாங்கள் நோன்பு பிடிச்சிக்கித்தான் இருப்போம், 30 பூர்த்தி செய்வோம் என்று நேரத்தில் அவர் சொன்னார். யாரு? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. இது அவருடைய ஒரு தீர்ப்பு, சரியானே? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லுக்கு நேர்பாடானது. நீங்கள் பிறையை கண்டு நோன்பை பிடிங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், பிறை உங்களுக்கு தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்ற ஒரு நபிகளாருடைய செய்தி, அதற்கேற்ற நேரடி வார்த்தை, சரியானே? இங்கே நாம் என்ன சொல்லும் என்றால், அந்த வேளையில தான் அவர் கேட்கிறாரு, நீங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி எடுக்கலாண்டு, சரியானே? இல்லை என்று அவர் சொல்லார், அதை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி போட்டு என்ன சொல்லார், நபிகளார் எங்களுக்கு இப்படித்தான் ஏவினார்கள் என்று சொல்லார். எப்படித்தான், இப்படித்தான் என்ற கேள்வி என்ன, எப்படி என்ற ஒரு கேள்வி எப்பமா இல்லையா? எப்படி? அதை அவர் முந்தி சொல்லிக்கார், என்னது, நாங்க ஒன்று காணணும் அல்ல நாங்க 30 பூர்த்தி செய்யணும். இது அவர் முந்தி சொன்ன வார்த்தை. இப்படித்தான் என்றால் அப்படி, எப்படி என்றால் அப்படி முந்தி சொல்றார் அவர். என்ன, அப்போ நாங்கள் காணணும் அல்ல நாங்கள் 30 பூர்த்தி செய்யும் வரையில், சரியானே, நாங்கள் நோன்பு பிடிச்சிக்கித்தான் இருப்போம் என்று சொல்ல சவர. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன, நான் முந்தி சொன்னது போன்று, சரியானே? இங்கே இந்த தீர்ப்பு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு. எது? நாங்கள் காணணும் என்று அவர் வழங்குறது. இப்போ பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், இல்லாட்டி 30 பூர்த்தியாக்குங்கள் என்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஏவல். இது ஏவல் வருகிறது. இந்த ஏவலை வைத்து 2 பகுதியாக வழங்குகிறார்கள். ஒரு சாரார் நாம நமது பகுதியில் காணணும் என்று ஒரு சாரார் வழங்குறாங்க. மறு சாரார் நாம பார்க்காட்டியும் பரவாயில்லை,
பார்த்தாலும் அந்த சாக்கியத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் என்கிறார்கள். அது நபிகளாருடைய வரலாற்றிலே நாம் என்ன செஞ்சு விடணும் பார்த்தோம். நாம காணாட்டியும் பிறருடைய தூரத்தில் கண்டவங்களுடைய சாக்கி வந்தாலும் ஊரு பிரதேசம் நாடு என்ற வேறுபாடு இல்லாமல் எந்த வேறுபாடும் இல்லை. நபிகளார் கேட்கவும் இல்லை, இந்த பிரயாண கூட்டத்தில் கேட்கவும் இல்லை. சாக்கி சொன்னோடனே எங்கே கண்டையில் எந்த ஊரில் கண்டையில் இது நம்மளோட முஸ்லீம் ஏரியாக்குள்ளே நம்மளோட நாட்டுக்குள்ளே ஒன்றும் கேட்கல, கண்ட செய்தி உண்மையாக இருந்து ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அங்கே வந்து பிரதேசவாதம்ங்கிறதுக்கு இடம் இல்லை. எனவே தமது பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று இந்த கட்டளை வந்தால் ஒவ்வொருவரும் பார்க்கணும் என்ற அவசியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, அப்போ நாம நமது பகுதியில் காணணும் என்று ஒரு கருத்து சொன்னால் அதற்கு நபிகளாரிடம் இருந்து என்ன இருக்கணும், ஒரு தெளிவான ஆதாரம் இருக்கணும். ஆனால் நபிகளாரிடம் இந்த ஆதாரம் எதுக்கு இருக்கி, நாம காண தேவையில்லை, வேறு இடத்துலேருந்து வந்தாலும் எடுக்கலாம்னு இருக்கி. அப்படி இருக்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இங்கே செல்லாங்க என்ன, நாங்கள் காணணும் அல்ல நாங்கள் இல்லாட்டி 30 பூர்த்தி செய்வோம் என்று சொல்லி போட்டு இப்படித்தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினாங்க. எனவே இப்படித்தான்ன்றது அது அவர் வழங்கி கொள்ள ஒரு விளக்கம். எதுலேருந்து வழங்குறது, அவர் எதுலேருந்து வழங்குறார், ரசூலுல்லாஹ் ஹதீஸிலேருந்து அவர் வழங்குறார். எனவே இந்த தீர்ப்பு மற்றவருடைய பிறையின் செய்தி எடுக்க தேவையில்லை என்கிற அந்த தீர்ப்பு அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்த ஃபத்வா, அவருடைய சொந்த ஃபத்வா. இதற்குத்தான் நாம் ஹதீஸ் கலையில் என்ன சொல்லலாம், மௌகூஃப் என்று சொல்றோம். ஒரு சஹாபி ஒரு தீர்ப்பை கொடுப்பார், சரியானே, அந்த தீர்ப்புக்கு சரியானே அவர் ஒரு ஆதாரத்தை காட்டலாம். அந்த ஆதாரத்திலிருந்து அவர் விளங்குறதுக்கு மாத்தமாக மற்றொருவர் விளங்கலாம், சரியானே. இவருடைய பார்வையில் அதுதான் சுன்னாவா இருக்கும், அவர் கொடுத்த தீர்ப்பு. மற்றவருடைய பார்வையில் அவருடைய தீர்ப்பு தான் அவருக்கு சுன்னாவா, அதான் சுன்னாவா இருக்கும். ரெண்டு பேரும் விளங்குறது ஒரு ஹதீஸில் இருந்து இருக்கும், ஒரு ஹதீஸை தான் ஆறாம காட்டுவாங்க. இப்போ நாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்துல நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்லலன்னு கேட்டால் அவர் எதை காட்டணும், நபிகளாருடைய கூற்றை தான் காட்டணும். பிற சம்பந்தமாக வந்த ஹதீஸ்களை தேடி பார்த்தால் என்ன வருது, பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். பிறை மறைந்து விட்டால் தெரியாதிருந்தால், மறைக்கப்பட்டிருந்தால் ஒன்று சரியானே, அல்லது வேறு அதில் ஹபிய தெரியாதிருந்தால் சரியானே, நீங்கள் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று வருது. இது நபிகளார் வார்த்தை. நம்மளும் என்ன கேட்க வேண்டாம், இது ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்றது சுட்டி காட்டல, யாரேனும் கண்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறத நபிகளாருடைய செயல் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு சரியானே. எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர் அந்த ஹதீஸிலிருந்து விளங்குற அந்த விளக்கம் சரியானே. இப்படி நிறைய விடயங்களை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னை தொட்டும் ஒரு செய்தி வந்தாலும் எத்தி வையுங்கள், ஏனென்றால் உங்களால் எத்தி வைக்கப்படுகின்ற சிலர் உங்களை விட விளக்கமுள்ளவராக இருக்கலாம், விளைத்தானே. இப்போ இந்த வசனம் இருக்கு, நோம்புடைய ஆரம்ப காலத்தில் சரியான அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை இறக்கினான். என்ன, விரும்பினவர் நோன்பை பிடிக்கலாம், விரும்பினவர் ஃபிதியா கொடுக்கலாம். விரும்பினவர் நோன்பை ரமலான் இல்லை முஹர்ரம் இல்லை, ரமலானுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கினான் சரியானே. அப்போ குதிபாலைக்கும் சியாமு கமா குதிபாலை அல்ல பின்னால சரியானே. அதாவது இந்த வசனம் இறங்குறது, உங்கள் யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனம் இறங்குறதுக்கு முந்தி சரியானே இப்படி ஒன்று இருந்தது. நீங்கள் யாருக்கு வந்து வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், இதான் வசனம். ஃபமன் ததவா கைரம் ஃபஹுவ கைருல்லா வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் சரியானே. இங்கே அதாவது நோன்பு பிடிக்க சக்தி பெற்றவர்களும் என்ன செய்யலாம், மிஸ்கீனுக்கு உணவளித்துக் கொள்ளலாம். இதனை சொல்ற போது சலமத்து பின் அக்வா, அப்துல்லா பின் உமர், நிறைய சஹாபாக்கள் என்ன சொல்லாங்கன்னா, இந்த வசனம் ஆரம்ப காலத்தில் இப்படி தான் இருந்தது, விரும்பின நோன்பு பிடிப்பாங்க, விரும்பின நோன்பை விட்டுருவாங்க சரியானே. பின்னாரு யார் வமன் ஷாஹிதமின்கு முஷாஹர ஃபல்யசும் என்ற வசனம் இறங்கிட்டோம் சரியானே. உங்களை யார் ரபுல்லா மாதத்தை அடைந்தாலும் அவர் நோம்பு நோற்கடும் வசனம் இறங்கினோன்னா இந்த சட்டம் என்ன செஞ்சாச்சு, எடுபட்டுட்டு சரியானே. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்லாங்கண்டா, இந்த சட்டம் வந்து அப்படி முழுசாக எடுபடலை, அது அவருடைய சொந்த கருத்து சரியானே. பாலூட்டும் தாய்மார், வயதானவர்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு ரொம்ப வயதானவங்க நோன்பை விட்டுட்டு என்ன செய்யலாம், பயிலாக விதியா கொடுக்கலாம் என்று அவர் ஒரு தீர்ப்பை சொல்லார். அவர் எதை வச்சு சொல்லார் என்றால் இந்த வசனத்தை வச்சு சொல்லார்.
அப்ப அவருக்கு ஆதாரம் எது? குர்ஆன் வசனம். அவர் சொல்ல போது என்ன சொல்வார்? இப்படித்தான் அல்லாஹ் சொல்லான்னு சொல்வார். எப்படி? வலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன் என்ற வசனத்தை சொல்லி இப்படித்தான் அல்லாஹ் சொல்லான், அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லான்னு அவர் சொல்வார். அவர் எடுத்து காட்டுற ஆதாரத்திலிருந்து அப்படி விளங்குறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை என்றால் அந்த வசனம் மாற்றப்பட்டுட்டு மற்ற எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள். அவருக்கு அந்த சந்தர்ப்பம் அது தெரியாது, அவர் அதோட விளக்கம் அது. ஏன் சொல்லுங்க, இன்றைக்கு இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பத்துவாப்படி சகோதரர் பிஜே கூட என்ன சொல்வதில்லை, அவர் அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஃபிதியா கொடுக்கணும்னு சொல்லார். முரளி பால் விட்டுந்தாய் ஃபிதியா கொடுத்தா போதும் என்று சொல்லார். நோன்பை விட்டுட்டு கற்பிணியானவள் ஃபிதியா கொடுத்தால் போதும் என்று சொல்லார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அவர் சொல்லார் எதன் அடிப்படையில்? குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வச்சு. அப்போ நாங்கள் சகோதரர் கூட என்ன சொல்வார், அது அவருடைய சொந்த விளக்கம், அவருடைய சொந்த விளக்கம், அது அதை ஏற்க இயலாது. அவர் அந்த குர்ஆன் வசனத்தில் அது வழங்குறது தவறு. பிரியா கொடுக்குறது இல்லை, அது கலாச்சாரம் என்ற ஒரு கருத்தில் இருக்கிறார். சரியானே, அது வேற சப்ஜெக்ட். சரியானே, இப்போ என்னத்துக்கு வரண்டா, ஒரு சஹாபி ஒரு குர்ஆன் வசனத்திலேருந்து ஒன்று வழங்குறார், நம்ம கேட்கும் அந்த வசனம் என்னதுண்டு. சரியானே, அப்போ ஒரு சஹாபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு விடயத்தை அவர் ஒரு தீர்ப்பாக சொல்ல போது எடுகோலாக அவர் வைக்கிற நபியல்லாருடைய வார்த்தையை கொண்டு வரணும், அல்லது திருக்குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து காட்டணும். காட்டினால் உண்மையிலே அவருடைய தீர்ப்புக்கு நேர்பாடாகத்தான் அது இருக்கென்று மற்றவர் வழங்கலாம், அல்லது அதிலிருந்து அவ்வாறு வழங்க முடியாதென்று வரலாம். ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்கு, அதிலிருந்து வழங்க முடியாதென்றும் இருக்கலாம். எனவே அப்படி வழங்க முடியாதென்று வாரதை வச்சு இப்படித்தான் ஒரு விளக்கம் என்று சொன்னால் அது தவறு. இப்படி நிறைய விடயத்தை சொல்லலாம். இப்போ முத்வாவுடைய செய்தி இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்வா ஹலால் என்று கொண்டே இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு காலம் வரையில் முத்வா என்றால் சொற்பகால திருமணம். ஒரு சின்ன ஒரு பிரயாணம் போகிறோம் ஒரு ஊருக்கு, அங்கே 10 நாள் தங்க வேண்டி வருது என்றால் அந்த 10 நாளைக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளை வாழ்ந்து விட்டு அவளை நான் தலாக் சொல்லிட்டு வர்றது, அவளுக்கு ஒரு கொடுப்பனோ கொடுக்கறது மாற. சரியானே, இது முத்வா. இது இஸ்லாத்தில் அனுமதியாக இருந்து ஹராமாக்கப்பட்டது. சரியானே, ஆனால் இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. இது கடைசியாக ஹராமாக்கப்பட்டிருக்கு. முதல் ஹைபர் யுத்தத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹராமாக்கப்பட்டு, தபுக் யுத்தத்தில் ஹராமாக்கப்பட்டது, கடைசியாக இடையில மக்கா வெற்றியில் ஹராமாக்கப்பட்டது. அவர் சிறுவராக இருந்தார், ஒரு காரணம், அது ஒரு காரணமாக இருக்கும். விளைத்தன ஏன்னா அவருக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போதே சுமார் 13 தான் வயசு அவருக்கு. அவர் இந்த யுத்தத்துகளுக்கெல்லாம் பெருசாக பங்கு கொண்டது குறைய. அப்படித்தான் பங்கு கொண்டு இடையில கூட போயிருந்தாலும் கூட அவருக்கு அந்த செய்தி கிடைக்கல. அதனால் அலி ரலியல்லாஹு காலம் வரையில் முத்வா ஹலால்னு தான் சொல்லிக்கிருந்தார். அப்போ முத்வாவை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் இப்னு அப்பாஸ் என்ன சொல்லுவாங்க, அது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அனுமதித்த விஷயம் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அனுமதிச்சுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சென்று சரி, அது தடுக்கப்பட்டது மறு சைட்டில் விரிக்கே, அது அவருக்கு தெரியாது. ஏன்னா இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் சென்னு சொல்லி, அதனால் அதை எடுக்கலாம்னு ஒரு வாதிடலாமா? இல்லை, அவர்கிட்ட இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்று நம்ம தள்ளி வைக்கும். அது மாதிரி இந்த ஹதீஸ் எடுத்தால் இதில் இல்லை ஃபித்ராவுடைய இந்த ஃபிதியா கொடுக்குற சம்பவத்தை எடுத்தால் திருக்குர்ஆன் வசனத்தில் அவர் அது விளங்குற விளக்கம் விளைத்தாரு. நோம்ப கற்பிணியானவள் பால் ஊற்றவள் நோன்பை விட்டாள் என்றால் அதுக்காக ஃபிதியா கொடுக்கலாம்ங்கிறது அந்த திருக்குர்ஆன் வசனம் அவர் வழங்கின விளக்கம். அதுக்கு மாற்றமாக மற்றவங்க எல்லாம் இது மாற்றப்பட்டன்னு சொல்லாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் அவடத்தையும் அது தவறானது. அவர் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டினாலும் அதிலிருந்து அப்படி விளங்க இயலாது என்று நாம் என்ன செய்கிறோம் சொல்லும். இது மாதிரி தான் இங்கேயும் விளைத்தானே நபிகளார் சொன்ன ஹதீஸ் என்ன, பிறைய கண்ணு நோன்பை பிடியுங்கள், பிறைய கண்ணு நோன்பை விடுங்கள். சரியானே, இல்லை என்றால் 30 பூர்த்தி செய்யுங்கள். சரியானே, 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றால் அதுலேருந்து இவர் வழங்கணும் நாம பார்க்கணுமுங்க. சரியானே, நாம பாடணும், இல்லாட்டி நாம 30 பூர்த்தி செய்யணுங்க. அது அவருடைய வழக்கம். அவர் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஏவினாங்கிறது எப்படி என்றால் அவர் அங்கே முன்னுக்கு சொன்ன ஹதீஸினுடைய கருத்து. புறையக்கண்ணு நோம்பு விடுங்கள், புறையக்கண்ணு நோம்பு விடுங்க. நாங்கள் என்ன சொல்லலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தங்கடபாதிலாம் காணணுங்கிற அந்த தீர்ப்பு சரியானே அதோடைய சொந்த கருத்து. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாண கூட்டத்தின் ஹதீஸில் தெளிவாக தமது பகுதியில் காணாத பிறையை எங்கேயோ போய் அந்த பிரயாண கூட்டத்தில் சொன்ன போது நபிகளார் ஏற்றார்கள். அந்த ஹதீஸில் தெளிவாக மக்களுக்கு நபிகளார் கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. அதனால் நோன்பை அந்த அந்த தமது பகுதி தமது நாடு என்று டிவைட் பண்ணாமல் பிறையின் செய்தி வந்தால் பக்கத்து நாடாக இருக்கட்டும் தூரத்து நாடாக இருக்கட்டும் எந்த இருந்தாலும் என்ன செய்யணும்
அந்த பிற செய்தியை ஏற்கணும் என்று வரும். அப்போ இதை நாம் சொல்ல போது இன்னொரு கேள்வி கேட்காங்க, என்னது, சரி பிறட செய்தி உங்களுக்கு வந்துட்டு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், பக்கத்தில் நீங்கள் இப்போ மாறி பொழுது அடைஞ்சல் 8 மணிக்கு இருக்கீர்கள், பக்கத்து நாட்டில் புறகண்ட செய்தி வந்துட்டுது, நீங்கள் எடுக்கீர்கள். அதே நேரம் இப்போ தான் லண்டனில் வந்து உங்களுக்கு 7 மணியாக இருக்க, அவங்களுக்கு இன்னும் 3 மணியாக இருக்கும், சரிதானே? அப்போ நீ அப்படி அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு நோன்பு விடுறோன்னு சொல்லல, அப்போ அவங்க 28 நோன்பு பிடிக்கிறாண்டு இவங்க கேட்காங்க. நபிகளார் தெளிவாக சொல்லிட்டாங்க, மாதம் 29 பிற தென்படாட்டி தான் 30. 29 எங்களுக்கு பிற தென்பட்டுட்டு, அதனால நாங்கள் மாறி ஆயிட்டோம், நாங்கள் முடிச்சிட்டோம். அதே மாதம் 29 ஒவ்வொருவருக்கும் வரணுமா இல்லையா? வரும். பூமி உருண்டை அறிக்கத்தால் அது ரொட்டேஷனாக என்ன செய்யும், வரும். அதனால 28 ஒருவர் இருக்காருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தியால 29 28 முடிஞ்சிடும், 29 அடைஞ்சிருவார். எனவே அவருடைய டைம் முடியணும், அப்போ அவருக்கு 29 முடிஞ்சிடும், சரியானே? ஒரு ஆண்டு காலையில் அனுப்பிப்பார். உதாரணம் அமெரிக்காவில் நாம் நோன்பை பிடிச்சி திறந்து விட்டு கொஞ்ச நேரத்தால் தான் அவங்க நோன்பை பிடிச்சி ஸ்டார்ட் ஆகும். அவங்க இப்போ 28 29 நோம்பு பிடிச்சிக்கிறிக்காங்க. அவையில் விட வேண்டி செல்லலை, ஏன்னா அவங்களுக்கு நாளென்ன செய்யுது அப்படியே போய்க்கிறிக்கி. அப்போ 29 அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தால் முடிஞ்சிடும். எனவே நபியலாடி அதிசயம் ஒருத்தரும் 29 முடிச்சுக்கே இருப்பாங்க. முடியும் மாதம் எல்லாரும் 29 முடிச்சு 30 மறுநாள் பெருநாளாக இருக்கும். இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம், சரியானே? எனவே தாம் தமது பாதையில் தான் பிறையை காணணும் என்ற ஒரு விளக்கம் கொண்டிருப்பதற்காக ஹதீஸ்கள் வந்ததை விரல் என்று சொல்லதோ, அல்லது ஹதீஸ்களை அதனுடைய உண்மை யதார்த்த தன்மையினுடைய வடிவத்தை விட்டு திருப்புறது, அதாவது ஒரு சஹாபியினுடைய சஹாபியினுடைய கூற்றாக எடுக்காமல் நபியலாருடைய நேரடி ஹதீஸாக விளைத்தானே, சஹாபியினுடைய விளக்கத்தை நபியலாருடைய ஹதீஸ் மாதிரி எடுத்து காட்டுறது இதில் வந்து தவறான விதம். எனவே அது சஹாபிர விளக்கமாக கொள்ளணும், விளைத்தானே. இல்லை என்றால் அது மிக பெரும் தவறாகத்தை நாம் காண்றோம். அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் விளக்கத்தணும். இன்னும் வேறு எதுவும் இருந்தால் நீ கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இதோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ வாரார். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு ஊருக்கு ஒரு புறை அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் வந்து 30வது புறை தென்படாமல் பெருநாள் எடுக்காமல் 30வது புறையை பார்த்து 30வது நோன்பை பிடிச்சிக்கிட்டு காலையில் ஒருத்தர் ஃப்ளைட் எடுத்தால் அவர் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்காவுக்கோ இந்தியாவுக்கோ வந்து அன்றைக்கு மாலையில் வந்து இறங்க போகிறார். இறங்குற நேரம் இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ 29வது புறையை பார்த்து 29வது நோன்பை வச்சுட்டு இருக்க போகிறாங்க. அப்போ அவர் எப்படியோ 30 பூர்த்தி ஆகிட்டு அடுத்த நாள் பெருநாள் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே புறை தென்படலை அப்படின்னு சொல்லிட்டு 30வது நோன்பையும் பிடித்தா இவர் தனியாக அந்த ஊரில் 31வது நோன்பை பிடிக்கிறதா, அல்லது இவர் பெருநாள் கொண்டாடுறது திரும்ப சவுதிக்கு போகிறதா? ஏண்டா வந்து அந்த கிராமத்துப்புறத்து மக்கள் வந்து அந்த ஒரு பிரயாண கூட்டம் வந்து பிறகண்ட செய்தி சொன்னோன்னே பிஜேஎஸ்ஆர் சொல்லும்போது அவங்களோட ஊருக்கு போய் பெருநாள் கொண்டாட சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து சவுதியில் வாழ்ந்து சவுதி நோன்பை கண்டு புறையை கண்டு சவுதியில் வந்து நோன்பை பிடிச்சிட்டு வாரார். இப்போ இவர் இங்கே வந்து பெருநாள் எடுக்கிறதுக்காக வேண்டி சவுதிக்கு திரும்ப போகிறது மார்க்க கடமையா, அல்லது இவர் 31வது நோன்பை பிடிப்பாரா? இந்த இடத்துல என்ன சட்டம்? உங்களோட கேள்வி வந்து என்கிட்ட நீங்க கேட்கறது அர்த்தம் இல்லை. இது வந்து ஒவ்வொருவரும் தமது பகுதியெல்லாம் பிறையை பார்த்து தாம் எடுக்கணும் என்கிற ஒருத்தர் அந்த கேள்வி கேட்கணும், சரியானே? அந்த 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 பிரயாண கூட்டத்தை ஹதீஸின் பிரகாரம் அவர்கள் கொடுக்கின்ற மொழிபெயர்ப்பு படி என்னது, வந்தவங்களை நீங்கள் உங்களுக்கு நோன்பு முடிஞ்சுதானே, பிறைய கண்டுட்டேல் தானே, அதனால உங்களோட பெருநாள் எடுக்க நீங்கள் ஊருக்கு போக வேண்டி சொன்னால் 30 பூர்த்தியானா, சரியானே? 30 பூர்த்தியா 29 பூர்த்தியாக தானே பிறையை கண்டாங்க, உங்களோட ஊருக்கு நீங்கள் பேத்துருங்க பெருநாள் எடுக்கிறதுக்கு கண்டால் சவுதியிலேருந்து வாரவருக்கு என்னது அங்கே அவருக்கு 30 பூர்த்தி அடைஞ்சதால இலங்கையில் வைக்குவாங்க. இப்போ 29 என்னது அடுத்த நோம்பில் இருந்துக்கிறீங்கண்டா, இப்போ இவருக்கு என்ன சீர்ப்பு செல்லணும்? நீங்கள் போங்க சவுதிக்கே போங்க, நீங்கள் உங்களோட பெருநாள் அங்கே கொண்டாடுங்க. ஏண்டா இங்கே வேற நோம்பு இங்கே பெருநாள் செல்லணும் போல இருக்கு விளைத்தானே. ஏண்டா அந்த ஹதீஸில் இதெல்லாம் வந்து ஹதீஸுக்கு வந்து இல்லாத விளக்கத்தை கொடுக்கறதால இதை நேரம் பிரச்சனையும் பெருகுது. இன்னொரு கேள்விப்பட்டிருக்கின்ற சிலர் சொல்லார்களாம், நாம் காணல கேட்கறது இப்படி கேள்வி கேட்டால் என்ன தீர்ப்பு சொல்லாங்களாம், அவர் 30 முடிச்சுட்டு அங்கே வந்தால்
இங்கே வந்து இப்பான் இவங்க 30வது பிடிச்சிக்கிருந்தாண்டா இவங்களோட சேர்ந்து அவர் 31 சேட்டும் பிடிச்சு போட்டு மறுநாள் பெருநாள் எடுக்கட்டும். ஒன்று அந்த ஒன்று இது சுன்னத்து என்று சொல்லார்கள். இது குர்ஆன்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை. இது சொந்த என்னது சொந்தமான கருத்து. இதுக்கு ஆதாரம் குர்ஆன்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை. இது நாமளாக யோசிச்சு நாம செல்ல ஒரு முடிவு. இப்படி தனி மனித கருத்துக்கள் தான் கடைசியாக என்னவாகிற மது அபாவார உனக்குத்தானே. அந்த ஹதீஸின்படி எப்படி வரணும்? அவர் இங்கே வந்தவர் உடனே ஃப்ளைட் வர எங்கே ஓடும்? ஓடு உன்னை தொழுந்தடல் எங்கே இருக்கி? சவுதியில் இருக்கி உனக்குத்தானே. 6 மணி நேரத்துக்கு போய் தரலாம் தானே. போன வாரத்துக்கு 12 மணி தேலம் அங்கே எடுங்கன்னு சொல்லணுமே. பார்த்துட்டீங்கல்ல, ஓடு ஊருக்கு ஓடு, நோம்ப விட்டுட்டு ஊருக்கு ஓடு. அங்க போய் உங்களுடைய முசல்லாவுல திடல்ல போய் பெருநாத்து போய் தொழுவுங்க. அதான் அந்த ஹதீஸ் சொல்லுது. பிரயாண கூட்டத்தில் வந்த பிரயாண கூட்டத்துக்கு தான் நோம்ப விடுமாறு ஏவினார்கள் என்ற அந்த ஹதீஸுக்கு அப்படி அவருக்கு கருத்து கொடுத்தால், அந்த ஹதீஸில் கருத்து கொடுத்தால் பிரயாண கூட்டத்துக்கு நீங்கள் உங்களோட பெருநாள் தொழுகிறது உங்களோட ஊருக்கு போங்கோ. சுபஹானல்லாஹ். நான் இது எப்படி இருக்கேன்னு சொன்னால், நான் கொழும்புக்கு போய்த்தேன் பாப்பா, எனக்கு என்னது இன்றைக்கு 29 முடிஞ்சு சரி, ஆனால் நான் பெருநாள் என்னது நீ ஷுவர் ஆகிட்டேன்னு மாறி போகிறோம் பஸ் சேரும் கொழும்பு போய்த்தேன். அங்கேயும் என்னது பெருநாள் ரெண்டு அங்கே போனால் அங்கே வந்துன்னு நோம்பு பிடிக்காங்க பெருநாள் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? பிரியாணி அந்த அதிசயம்படி என்ன வேலையை முடிக்காம பெருநாள் கொண்டாடுறது ஊருக்கு வரணும். இது நான் பிரயாணி. இப்படி தீர்ப்பு கொடுப்பாங்களா? ஹதீஸில் விளங்குறத ரொம்ப பிழையான முறையில் விளக்கம் கொடுத்து ஒரு பிரயாண கூட்டத்தாருக்கு தொழுகைன்னு இல்லை, ஜமாத்து கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை, தானே தொழுந்தடலுக்கு ஊட்ட வாரது கடமை. தொழுந்தடலுக்கு ஊட்ட வந்து ஊராக்களை சேர்ந்து பெருநாள் கொண்டாட கடமை என்னமா இல்லை வெறும் அப்படித்தான் அந்த தீர்ப்பு வரணும். அப்படி கொடுத்தால் எனவே அந்த அந்த அப்படி தீர்ப்பும் பிழை, அந்த கருத்தும் பிழை உண்டு. அடுத்ததாக அவ்வாறு இல்லாமல் அவங்க இல்லை ஊருக்கு வந்தால் அவங்க ஊரில் உள்ள 30 இருந்தால் பிடிச்ச 30 நோன்பு பிடிச்சி போட்டு வந்தவர் 31வது ஊரில் உள்ளவங்களை பிடிச்சி மறுநாள் 32வது நாள் பெருநாள் எடுக்கணும் சொன்னால் இந்த 31ஆம் நோன்புங்கிறது இது என்னது? சொந்த கருத்து, பொகி அல்ல. இது சொந்த ரீதியான கருத்துகள், இது மார்க்கம் அல்ல. இதுகளை தான் இப்படி தனிப்பட்ட கருத்துக்களை புத்தகத்தில் ஆயிரக்கணக்கு கருத்துக்களை எழுதித்தான் அதுகளுக்கு எதிராகத்தான் நாம் இப்போ என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸில் பிரச்சாரம் என்று செல்லும் பொகியின் பேரால் நம்மளோட விளக்கங்களை எல்லாம் குர்ஆன் சுன்னா செல்லுது. எனவே இது ரொம்ப பெரிய தவறான வாதம். இவைகளால் தனி மனித வழிபாடுகள் இன்றைக்கு உருவாகி கொண்டு போகுது. இப்போ முழு உலகத்துக்கும் புறகண்ட செய்தியை நம்பகமான ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும்ங்கிற ஒரு கொள்கையில் நான் இருக்கிறேன். ஆனால் என்ற ஊரில் அப்படியான ஒரு கொள்கையில் இல்லை. இப்போ நான் 30வது நோன்பை முடிச்சுட்டு அல்லது 29 முடிச்சுட்டு எங்கேயோ புறகண்ட செய்தியை கேட்டுட்டேன். நான் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்கிறேன், மக்கள் நோம்போடு இருக்கிறாங்க. என்னுடைய பெருநாள் என்ன? நான் என்ன செய்யணும்? அதாவது நம்மளுக்கு எது ஹக்கண்டு தென்படுதோ அந்த ஹக்கை நாம செய்கிறது நமக்கு கடமை. ஒரு ஊரில் எல்லாரும் காபிர்கள் வச்சுக்கொள்வோம், நான் மட்டும்தான் முஸ்லீம், சரியானே வாழ்றேன். இப்போ எனக்கு பெருநாள் எடுக்க வேண்டி வருது, நான் என்ன செய்வேன்? தன்னந்தனியாக என்ன செய்வேன்? தொழுவேன். எனக்கு பெருநாளுடைய தினம், அது ஒரு இபாதத்து. மக்கள் எல்லோரும் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த கருத்தை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. ஒரு உண்மை தெளிவாக இருக்குது, மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளா விஷயத்தில் மற்ற விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளையனோடு ஒத்து போகிறோமா? ஒத்து போகலை. நாம ஏன் ஒத்து போகலை? உண்மை இப்படி இருக்க பிள்ளையின் மீது ஒத்து போகலாது என்கிறதால மற்ற விஷயங்களை விலகி நடக்கும். எனவே நமக்கு அது ஹக்கண்டு என்பது அதை செய்கிறோம். இது மாதிரி தான் இதிலே நமக்கு இன்றைக்கு பெருநாள் என்றால் மக்கள் ஒரு கருத்தில் வைக்காங்க. ஒன்று குர்ஆன் சுன்னாவை ஏற்காதவங்களா இருப்பாங்க, அவங்க குர்ஆன் சுன்னா பக்கம் திரும்பி பார்க்கல வைப்பாங்க, அல்லது எங்களோட மூதாதையர் வழிதான் எம்பாளி என்று அடம் பிடிச்சிக்கிறிக்காங்க, விளைத்தானே. எனவே இப்படியான இந்த சமூகத்தோட நாம் ஒத்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு எது ஹக்கண்டு என்பதோ அந்த ஹக்கின் அடிப்படையில் அன்றைக்கு நாம தொழுது நாம பெருநாள் எடுக்கிறான். ஒரு தனிநபர் ஒரு நாட்டில் இருந்தால் எப்படி, முஸ்லீம் ஒரு இருந்தால் எப்படி, அப்படித்தான் விளைத்தானே. அதை மக்கள் கேலி பண்ணால் கேலி பண்ணிட்டு போகணுமே, ஏனே விடயங்கள்லாம் இப்படி கேள்வி பண்ணுறாங்கன்னு. எனவே இதில் நான் தனியறிக்கணுங்கிறதால ஒரு பிரச்சனையா இல்லை. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இவற்றை புரிஞ்சு நடக்க தௌஃபீக் செய்வானாக. எமது இந்த நிகழ்வினுடைய நோக்கம் ஹதீஸில் வரக்கூடிய, அதாவது
தவறுகள் அல்லது ஹதீஸ்களில் வந்து இருக்கிறத இல்லாமல் இருக்கிறத இல்லை என்று சொல்வது அது மிகப்பெரிய தவறு. எனவே அந்த தவறுகளை சுட்டி காட்டுதான் கருப்பொருளாக இருக்கிறது. மக்கள் உண்மையை விளங்க வேண்டும் ஒன்று. இதேவேளை உண்மையிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை வைத்து நான் ஒன்றை விளங்குகிறோம், இன்னொரு ஆய்வாளர் இன்னொன்றை விளங்குகிறான், அந்த விளக்கத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்கிறது, அவங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். விளக்கங்கள் ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பை சரியாக சொல்லணும். ஹதீஸில் இருக்கிறத இல்லை என்று கூடப்படாது, இல்லாத இருக்கென்று சொல்லப்படாது. சொந்த வார்த்தைகளை ஹதீஸில் வந்த வார்த்தைகள் மாதிரி மொழிபெயர்க்கக்கூடாது. எனவே இவ்வாறு நிலையில் ஒரு ஹதீஸ் அழகாக முன்வைக்கிறாங்க. அந்த ஹதீஸை வச்சுட்டு அதிலிருந்து அவர் ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் ஒருவர் ஒரு விளக்கத்தை வழங்குகிறார் என்றால் அவருடைய இஜ்திஹாதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சரியோ நன்மையோ பிழையோ அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதை பிரச்சனையால். ஆனால் தெளிவாக இருக்கிற விடயத்தை இல்லை என்று சொன்னால், இல்லாத விடயத்தை ஹதீஸின் பெயரால் இருக்கென்று சொன்னால் அது ரொம்ப பெரிய ஒரு இந்த ஹதீஸ் கலையில் ஏற்பட்ட மாபெரிய ஒரு 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 அநியாயம், மோசடி தான் அந்த அந்த உம்மத்துக்கு நடந்தது ஹதீஸ் கதை வரலாறு. எனவே தெளிவாக வந்த ஒரு விடயம் இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டதால் அதை ஏன் சொன்னார்கள் என்ற காரணம் அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். நாம் அதையெல்லாம் தோண்ட வேண்டிய அவசியம் நமக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்கு இது இப்படி இருக்கி என்றதை முன்வைக்கப்படணும் என்றதுக்காக அதை நாம் இங்கே எடுத்து சொல்லியுள்ளோம். அல்லாஹு தாலா நம் எல்லோருடைய உள்ளங்களை மறந்தவன், நம் எல்லோருக்கும் இஹ்லாஸோடு கடைசி வரை அமல் செய்ய நல்லல்வாளிப்பானாக. யாரையும் குத்தி கதைச்சி ஹிண்ட் பண்ணி கேலி பண்ணுற நோக்கம் அல்ல. ஆனால் யதார்த்தத்தை சொல்ல போது சில விடயத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறன்றதால சொன்னோம். தவறு இருந்தால் பொறுத்து கொள்ளணும், மன்னிச்சு கொள்ளணும் என்று கேட்டு முடிச்சுக் கொள்கிறோம். வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.